राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वामन भगवान की जय। माया वामनने मधुसूदा नीयरुलाय ஆழ்வாரும் அழகா சொல்வார். வருக 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 வாமன நம்பி வருக இங்கே அப்படின்னு தான் பெரிய ஆழ்வார் இந்த பயலை கூப்பிடுறார். கிச்சா பயலை என்னடா பண்ணிட்டு இருக்காய் நீ அப்படின்னு யசோதையா மிரட்டா. அழகான திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே, அத்தத்தின் 10ஆம் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. அஸ்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம். இந்த பக்கம் 10 என்ன, அந்த பக்கம் 10 என்ன கண்டுபிடிக்கும். அத்தத்தின் 10ஆம் தோன்றிய அச்சுதன் முத்தம். கிச்சாபருடைய குஞ்சாமணிக்கு முத்தம்னு பேர். அத்தத்தின் 10ஆம் தோன்றிய அழகான பகவான். அப்படி ஆண்டாளுக்கு பிடிக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அனுபவிக்கிறார் இல்லையா. மத்த களிற்று வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே, முகிழ் நகையீர் வந்து காணீரே. நான் குவிமுலையை சொல்ல முகிழ் நகையீர்னு அர்த்தம். ஸோ வாமனமூர்த்தி கண்ணன் எல்லாம் அழகுதான். அந்த கண்ணனுக்கு பிரியமான கோவர்தன மலை, அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோரான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கிராமம் ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம். பரௌசாலின்னு பேர், இல்லாட்டி பராசௌலி, பராசௌலி. என்ன புரியாது? பராசர மகரிஷி தபஸ் பண்ண இடம் இந்த இடம். சரியா? அதனாலே பராசௌலின் இன்னைக்கு இதுக்கு பெயர். சரியா சொன்னால் ஒரு காலத்தில் முகலாயர்கள் எப்பொழுதும் போல் இந்த இடத்துக்கு பேர் முகமத்பூர் அப்படின்னு பேர் மாற்றிட்டா. ஆனால் அழகான ஒரு இடம். பராசர மகரிஷி தபஸ் பண்ண இடம். ஒரு காலத்தில் இந்த இடத்துல யமுனையும் ஓடி இருக்கா, இப்பொழுது தள்ளி போயிடுத்து. பகவானுடைய பால்குண மாச ராசலீலா நடந்தது இங்கே. ஹோலி மெயினா இந்த இடம் ரொம்ப விசேஷம். கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். வசந்த கால அழகான இந்த வசந்தத்தினுடைய தொடக்கம் தானே ஹோலி. அதெல்லாம் பால்குன் மாதத்தில் வரும். பால்குணம்னா பங்குனி. ஸோ அவளுக்குலாம் அப்படி அப்பயே வசந்த காலம் ஆரம்பிச்சிடும். நார்த்தில் சாந்திர மாசப்படி அழகான பராசௌலி கிராமம். கண்ணன் இந்த இடத்துல ராதாராணி அப்படி விதவிதமாக கொஞ்சறான். ராதாராணியை விதவிதமாக அலங்காரம் பண்ணுறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த இடத்துல அழகான ஒரு குளம் இருக்கு. அதுக்கு பேர் சந்திர சரோவரம்னு பேர்.
சந்திர குளம்னு பேர். இந்த குளமே வட்டமாக இருக்கும். நம்ம ஸ்ரீரங்கத்தில் சந்திர புஷ்கரணின்னு ஒன்று உண்டு, கோயிலுக்குள்ளே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு பேர் சந்திர சரோவரம். புஷ்கரணி சரோவரம் எல்லாம் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான். சரோவரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், புஷ்கரனா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பொய்கை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். வசந்த பௌர்ணமி இங்கே தான் பகவான் கொண்டாடினான் அப்படின்னு இருக்கு. நமக்கும் நாளைய மறுதினம் பௌர்ணமி வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். இந்த இடத்துல கண்ணன் அவ்வளவு அழகா ராசலீலை பண்ணான். அந்த ராசலீலை அவ்வளவு ஜோரா இருக்கான். ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு கண்ணனாக, ஒரே கண்ணன் தான், அவ்வளவு கோபிகைகள். ஆனால் எந்த கோபிக்கும் தன் கண்ணனை இன்னொருத்தி எடுத்துக்கிறாளே அப்படின்ற ஒரு துக்கமோ பொறாமையோ ஏமாற்றமோ வெறுப்போ எதுவுமே இல்லையா. இப்போ யசோதையினுடைய பிள்ளை தானே கண்ணன். எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் வரவாலாம் பால் கொடுக்குறா பயலுக்கு. யசோதைக்கு ஒரு நாள் கூட பொறாமையோ கோபமோ இல்லை. பூத்தனாவே வந்து கண்ணனுக்கு பால் கொடுத்தா இல்லையா? எஸ், பூத்தனா. சரியா, திருவோணத்துக்கும் பூத்தனாவுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த திருவோணத்தான் உலகாலும் உலகளந்தவனா வாமனா வரும்பொழுது மகாபலியினுடைய மகள் ரத்னமாலா அவள்தான் பூத்தனாவா வரா. ஸோ இன்னைக்கு திருவோணத்துக்கும் கண்ணனுக்கும் கனெக்ஷன் தான். அப்ப கண்ணன் எல்லாருக்கும் தன்னை கொடுக்குறான், பாகுபாடு இன்றி. இப்ப மாடுகளுக்கு தன்னை கொடுக்குறான், கண்ணுக்குட்டிகளுக்கு தன்னை கொடுக்குறான், கோப குழந்தைகளுக்கு தன்னை கொடுக்குறான், கோபிகைகளுக்கு தன்னை கொடுக்குறான். அன்னைக்கே சொன்ன விருத்த வயசான கோபிகைகள்லாம் கண்ணனை வந்து ஆசீர்வாதம் பண்ணாலே, நிமஞ்சன கிராமம் அந்த இடத்த சொல்லிட்டு இருந்தேன், ரைட்? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கண்ணன் தன்னை கொடுப்பதில் சமர்த்தன். அப்படி அவரவர்களுக்கு ஆனந்தத்தின் எல்லையை காட்டுறது ஒண்ணுதான் அவருடைய ஒரே லட்சியம். அது தன்னுடைய தாயோ தகப்பனோ இல்லாட்டி தான் கல்யாணம் வேண்ட ஸ்திரீகளோ தன்னுடைய கோபிகைகளோ தன்னிடத்துல பக்தி கொண்ட நாரதரோ பராசரரோ வேதவியாசரோ சுகபிரம்ம மகரிஷியோ பரீட்சித்து மகாராஜனோ உத்தவனோ விதுரரோ அவனை பொறுத்த வரைக்கும் தன்னவர்களுக்கு தன்னையே தான் தருவான். பகவான் அப்படி சொல்லுவா, தன்னை சரணடைந்தவர்கள் தன்னையே தான் தருவான். சரணடைஞ்சிட்டா போதும், அவன் லெவல்ல யோசிச்சு தன்னையே கொடுத்துருவானான். அப்படித்தானே வசுதேவர் தேவகிக்கு பிருஷ்ணி கர்ப்பனா வரான். முதல் ஜென்மால பிருஷ்ணி சுதபஸ், அடுத்ததுதான் கஷ்யபர் அதிதி, மூணாவது தான் வசுதேவர் தேவகி, ரைட்? அப்ப கண்ணன் எப்படி வேணாலும் தன்னை கொடுப்பான். நீங்க பாட்டு கேட்டுட்டே இருங்கோ, எத்தனை விதமா வேணுமோ கேட்டுக்கோங்க, அத்தனை விதமாக கொடுப்பான். இப்போ வசுதேவர் தேவிக்கு மூணு தடவை கேட்டாலும் இந்த பிருஷ்ணி சுத்தபசா இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்ன மாதிரி குழந்தை வேணும், ஒன்ன மாதிரி குழந்தை வேணும், ஒன்ன மாதிரி குழந்தை வேணும்னு. அதுக்கு தான் பகவான் 3 ஜென்மாவா அவர்களுக்கு தன்னையே குழந்தையாக கொடுத்தான். ஸோ இன்னைக்கு தான் என் பத்மநாபன் திருவனந்தபுரத்தில் இலுப்பை மர பொந்திலிருந்து ஆவிர்பவிச்சு திவாகர முனிக்கு காட்சி கொடுத்த நாள் இதுதான். ஸோ அவ்வளோ விசேஷமான ஒரு நாளில் நாம் இந்த சந்திர சரோவரத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ கிருஷ்ணனுடைய அந்த ராசலீலையை பார்த்த சந்திரன் ஸ்டன்னிங்காக நின்றுட்டான். இது எப்படி கிருஷ்ண சந்திரன், அதாவது சாதாரண சந்திரன் சொல்லுவோம் இல்லையா, அவனே அசந்து போகும்படியான கிருஷ்ண சந்திரன். சூப்பர்ல. அவன் அந்த கிருஷ்ண சந்திரனை பார்த்து சந்திரன் அப்படியே மயங்கி போயிட்டான், அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்றுட்டானோ. அதாவது இந்த வசந்த பூர்ணிமா, வசந்த ராசம், நீளிரவு 6 மாசங்கள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவா. சில இடங்கள்ல ஒரு 4,32,000 வருஷம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆகி பகவான் ராசம் ஆடிட்டே இருந்தான். ஸ்டாண்ட் ஸ்டில்
அது அவனால் முடியும். அப்படியே நிறுத்தி வச்சிருவான். அப்பேற்பட்ட பௌருஷம் அவனுக்கு. அதனால புருஷோத்தமன்னு பேர், பேராண்மை. அப்படி எல்லாத்தையும் நிறுத்தி வைப்பான். தன்னுடைய ஆசை, தன்னுடையதான வேகம், கோபம் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு திறமை கண்ணனுக்கு உண்டு. அப்ப அவன் சந்திரனே பிரமிச்சு விடாத சந்திர சரோவரம்னு பெயர். இன்னும் சில பேர் சொல்லுவா சந்திராவளி இருக்கா இல்லையா, அவளுக்காக ராசம் இது, அதனாலே இது சந்திர சரோவரம் அப்படின்னு பெயர். ரொம்ப அழகான ஒரு இடம், ரொம்ப காமா இருக்கும், கூட்டமே இருக்காது. இந்த கோவர்தன இதில் நிறைய இடங்கள் அப்படி கச்ச கச்ச கச்சன்னு கூட்டம் இருக்கும். இந்த கோவர்தனத்துலேருந்து தள்ளி வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். 2 கிலோமீட்டர் கோவர்தனம் இப்படி தள்ளி வந்துட்டோம்னா இந்த ரோடு வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்துடலாம். பராவு சவுளி அந்த இடத்துல தான் இந்த சந்திர சரோவரம். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சந்திர சரோவர கரையில் வல்லபாச்சாரியாருடைய ஒரு பைட்டக் இருக்கு. அவர் உட்காந்துட்டு அழகா பாகவதம் வாசித்த ஒரு இடம் இது. சரியா? சந்திர சரோவரம். புரிஞ்சுதா? ரொம்ப பிடிச்ச இடம். நான் 1 தடவையோ 2 தடவையோ போயிருக்கேன். அழகுன்னா அழகு, அற்புதம்னா அற்புதம், காமாக இருக்கும். இந்த சந்திர சரோவரத்தினுடைய கரையில் தான் ஸ்ரீநாத்ஜியினுடைய பிரியமான சுரதாசன் ஸ்வரதாசன், சுரத்திற்கான சுர் மில்லே சுர் அப்படின்னு இல்லையா, ஸ்வரதாஸ், சுர்தாஸ், ஸ்வரம், அதற்கான தாசன் சுர்தாஸ். வேறென்னெல்லாம் சுர்தாஸ்க்கு அர்த்தம் கண்டுபிடிங்க. பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதவர், ஆனால் ஞானக்கண் அவ்வளவு சிரேஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு ஞானக்கண் உண்டவருக்கு சுர்தாஸ்க்கு. அவர் உட்காந்துண்டு பஜனை பண்ண இடம் அங்கே இருக்கு. சுர்தாஸ் குட்டீர், சுர்தாஸ் பஜன் குட்டீர் இன்னைக்கும் அந்த இடத்துல இருக்கு. இந்த சந்திர சரோவரோட கரையில் ஒரு சிருங்கார மந்திரம்னு ஒன்று இருக்கு. அங்கே தான் ராதாராணிக்கு கண்ணன் மையெல்லாம் தீட்டி விட்டு, மருதாணி எல்லாம் இட்டு விட்டு, கூந்தல் எல்லாம் பின்னி விட்டு, தலையில் பூவெல்லாம் வச்சு, அவளுக்கு ஆபரணங்கள் பூட்டி விட்டு. இதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. எக்ஸாக்ட்லி ராசலீலா தான் ஆண்டாள் சொல்றார். அவ்வளவு சிரேஷ்டம். ஸோ இந்த இடத்துல தான் சுரதாசர் ஜமுனோட சுரபதாவளி நிறைய எழுதியிருக்காரு இல்லையா. அந்த காலத்தில் ஸ்ரீநாத்ஜிக்கு பேர் கோபாலநாதன், கோபால ராயன்னு பேர். ஓகே. இந்த சுரதாஸ் அப்படி ஒரு ஞானம் உடையவர். ஒரு நாள் இந்த சுரதாசனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அலங்காரம் பண்ணக்கூடிய கேட்டார், சுரதாஸ் இன்னைக்கு என்ன ஸ்ரீநாத்ஜிக்கு அலங்காரம், கோபாலநாதனுக்கு என்ன அலங்காரம் சொல்லு அப்படின்னாரா. சுரதாஸ் சிரிச்சுட்டு கண்ணை அப்படி மூடிண்டாரா, முகத்தை மூடிண்டாரா. அவர்தான் கண் தெரியாது. ஆஜ்பயே ஹரி நங்கம் நங்கா அப்படின்னு சொன்னாராம். அதாவது இன்னைக்கு அது சட்டையும் போட்டுக்கல, ட்ரெஸ்ஸும் போட்டுக்கல, அம்மனை குண்டியா அலையிறது. அது குழந்தைகள் அழகு. நான் சொல்லுவேன், இந்த குட்டி குட்டி குழந்தைகள்லாம் இருக்கும், முக்கியமாக ஆண் பிள்ளைகள், அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வளைஞ்சாதான் அழகு. நான் சொல்லுவேன், அது குஞ்ச 1 வயசு 2 வயசுக்குலாம் அத்தனை அழகாக இருக்கும் அந்த பசங்கள். அதனுடைய ரூபம், அதனுடைய விளையாட்டு நிஜமாவே அது அது கிருஷ்ணனை பற்றி ஆழ்வார் அவ்வளோ வர்ணிச்சுக்கார். நான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாரும் வர்ணிப்பா அந்த கிருஷ்ணனுடைய அழகாக. முத்தமன் ஆரம்பத்திலே சொன்னேன், சொட்டு சொட்டன துளுக்க துளுக்கன்னு ஆழ்வார் வர்ணிக்கிறார் சொன்னேன் இல்லையா.
அந்த மாதிரி நான் சொல்ல நங்கு நங்கு பேபி அப்படின்னு தெரியுமா, ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அவனாக. சாதாரணமாக நிர்வாணம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மோக்ஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. நிர்வாணம் அடைந்தார்னு நிஜமாவே இவனை நிர்வாணமாக பார்க்கறதே மோக்ஷம்தான், விடுதலை. அதாவது சட்டை ட்ரெஸ் எல்லாத்தையுமே விடுதலை, ஆபரணங்கள் எல்லாத்தையும் விடுதலை, அதனால நிர்வாணம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி ஆஜ் பயே ஹரி நங்கம் நங்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். எல்லாரும் அசந்து போயிட்டாளாம். கண்ணு தெரியாதவர், கண்ணு தெரியாதவர். அப்போ எப்பேற்பட்டவராக பாருங்க. அவர் கடைசி காலத்தில் இந்த பரசௌலி, முக்கியமாக இந்த சந்திர சரோவர பாராசௌலின்னு பேர், பராசரனோடது. ஓகே, அவர் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். வல்லபாச்சாரியருடைய பிள்ளை விட்டலாச்சாரியார், விட்டலநாதன் பேர். ஒரு நாள் கொஞ்ச நாள் அவர் இங்கே இருந்திருந்தார். அப்போ அங்கே இருந்த ஸ்ரீநாத்ஜி கோவர்தன மலையிலேருந்து இவர்கிட்ட இங்கே பேசுவான் அப்படின்லாம் காண கிடைக்கிறது. சுரதாஸ் அவர் இங்கேயே உட்காந்து தியானம் தபஸ் நாமஜம் அவ்வளோதான் அவர் தெரியும். அப்போ அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான், கோபாலன்னு பேர். கோபாலா கோபாலா ராதே நந்தலாலா ராதே நந்தலாலா ராதே நந்தலாலா கோபாலா கோபாலா ராதே நந்தலாலா. அப்ப அந்த கோபாலன் அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டா அவருக்கு திடீர்னு தொண்டை அடைக்க ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு? சுரதாஸுக்கு. அவருக்கு தண்ணி தாக இருக்கிற, கோபாலா 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 அப்படின்னு கூப்பிட்டார். ஓடி வந்தான். குருநாதா மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி கடகடன் தண்ணியை கொடுத்து அவர் நன்னா குடித்தார். அபாடான். ஆனால் தண்ணி அவருடைய டேஸ்டாக இருந்து அவர் கொண்டு போயிடல. அவருக்குள்ள கோபாலன் தான் கூப்பிட்டெல்லாம் மன்னிச்சிடுங்கோ, நான் தண்ணி வைக்க மறந்து போயிட்டேன்னு. டே அப்போ தண்ணி கொடுத்தது நான் எப்போ தானே வரேன். அப்போ தான் அவர் ஓன்னு அழகா, ஹே கோபாலா என் குரல் உனக்கு கேட்டுடுதா? கோபாலனை தவிர ஒரு கோபனுடைய குரல், கோபியினுடைய குரல் உலகத்தில் வேறு யாருக்கு கேட்கும்? கோபாலா அப்படின்னு வந்துட்டியாடா அப்படின்னு அழுதா. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த சுரதாசர். ஒரு நாள் விட்டலநாதர் கேட்டார் சுரதாஸை பார்த்து, என்ன நினைக்கிற சுரதாஸ் சொல்லு அப்படின்னார். இப்போ சுரதாஸ் சொன்னார், कंजन नैन रूप रास माथे अतिशय चारु चाफल अनियारे फलपिंजान न समाथे फलपिंजरा न समाथे. சுரதாஸோட நிறைய அந்த பிரஜ பாஷையோடலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அவளோட பாஷை தான் வரும், அவளோட அந்த ஸ்லாங்கில் வரும். இப்போ அவர் சொல்கிறார், கிருஷ்ணனுடைய கண்கள் இந்த கஞ்சன பறவைகள் போல இருந்தன. அப்படியே கண் முழுக்க அந்த ராசம் அப்படியே துடிக்கிறதா, எந்த கோபிக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு கோபிக்கா எல்லாத்தையும் கொடுத்து அவளை பார்த்து இன்னும் கண்கள் இன்னும் கொஞ்சம் சிவந்து போய் இன்னும் அந்த பிரேம வழியறதான். அதை பார்த்ததுனால இனி என் வாழ்க்கையை முடிஞ்சாச்சு, இனி இந்த உடலிலிருந்து எனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துட்டார். அப்படி அவர் விழுந்து சரீரத்தை விட்ட இடம் இந்த சந்திர சரோவரம். அப்போ விட்டலநாதர் சொன்னாராம், கண்களில் கண்ணீர் வழிய புஷ்டி மார்க்கத்தினுடைய கப்பல் கிளம்பியதுன்னுட்டாராம். புஷ்டி மார்க்க பெரிய கப்பலாம், யார்? சுரதாசர். அது கிளம்பிடுத்து அப்படின்னு அழுதாராம். அப்படி அந்த சுரதாசருடைய சமாதி சந்திர சரோவரம். ஓ என்ன அழகு தெரியுமா, எனக்கு இப்பயும் அப்படியே கண் முன்னாடி நிற்கிறது அந்த இடம். சந்திர சரோவரம் போனோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே
जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो पराशर महर्षि की जय, जय बोलो श्रीमन वल्लभाचार्य की जय, जय बोलो सूरदास महाराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय जय। राधे कृष्ण।